तस्यावत्पत्रजनार्तियन्तुमन्येषु अविचारितोऽयं संदेवतारस्तमनञ्जलत्वं लक्ष्मीधुरं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तपुरानन्दकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्द्रयोगदृश्यां साक्षात् त्वां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा गुरि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां षडगोपुनीश्वरम् श्रीमद्रङ्गशठारि संविवराल्लब्धागमान्तत्वे श्रीमद्वीररघुत्वाद्य हरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवंशदेशिकेते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षणत्रय्यन्तसारमनवद्यगुणं पुदाक्तिं नारायणाद्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीन् सुमतिपादुका श्रीवंशगोप श्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोप श्रीरङ्गनाथ महादेशिकाय महानिराकुन्दस्तनगिरितरी सुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्त्यं सुधिसुतजलसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सदि निगलितं या फलाकृत्य पुङ्क्ते भगवदादस्यै नवैदं भूय एवास्तु भूयः अन्नवयल्पुவை ஆண்டாளரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல் சூடி கொடுத்த சுடர்கொடிய உள்பாவை பாடியுள்ளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கென்னை விதியின்னையும் மாற்றம் நாம் உங்களவா வண்ணமே நல்கு சிற்றம் இருகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாவுடையடியே போற்றும் கொள்வேளாய் பெற்றம்மே துணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறிகொள்வான் புதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு ரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமா செய்வோம் மற்றை நன் காமங்கள் மாற்றேலோ எப்பாவாய். இன்னைக்கு உபன்யாசங்களுடைய பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகுண்டு யாம் பெரி சம்மானம் நாடு புகழும் பருகினால் நன்றாக சூடகமே தோல் விளையே கோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமுனிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவாழ கூடியிருந்து குளிர்ந்தேரோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு இவாளுக்கு தேவையானது சொல்றார். போன பாசுரத்துல மாலை மணிவண்ணா பாசுரத்துல ஊராருக்காக தான் வேண்டுவது சொன்னார்கள். இனி இதிலிருந்து ஆரம்பிச்சு 3 பாசுரத்தாலே கூடாரை கறவை சிற்றம் 3த்துலயும் தங்களுக்கு வேண்டியதை சொல்றார். அத முதல்ல அது அதாவது பரிசு நீ கொடுக்க வேண்டிய சன்மானமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் நாடு போகும்படியாக இந்த பாசுரத்துல சொல்லி அடுத்த பாசுரத்துல இப்படிப்பட்ட பேரு பெறுவதற்கு நாங்கள் கைமுதல் இல்லாதவர்கள் உன் கை பார்த்திருப்பவர்கள் உன்னுடைய சம்பந்தத்தை இட்டு இதை பெற விரும்புவார்கள் எங்களுக்கு கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்ல சக்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி கடைசியாக கைங்கரிய பிரார்த்தனை நிச்சயமான கைங்கரிய பிரார்த்தனைய அடுத்த பாசுரத்துல சாய்க்கிறார். இப்போ இதுல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று விழிச்சொல் ஆந்தரையும் பார்த்தார் நனமேயம் என்று இருப்பாரை வெல்லும் இத்தனை முடிஞ்ச அளவுக்கு பகவான் ஒருத்தரை அழிக்க வேண்டாம் வெல்ல வேண்டாம் என்று நினைக்கிறான். அப்போ பிரதிகூலராக இருக்கிறவால கூட இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன். அதனால் என்று இருப்பாரை வெல்லும் அத்தனை அப்ப கூடாரை வெல்லக்கூடிய சீர் கல்யாண குணங்களை உடைய கோவிந்தா என்று சொன்னால் இது துவனிக்கிற அர்த்தனாக இருக்குது. கூடாரை நனமேயம் நான் உங்களை சேவிக்கவே மாட்டேன் அப்படின்னு பிரதிகூலமாக இருப்பவர்களை அதாவது பிரதிகூலரை வெல்லும் வெற்றி காணக்கூடிய சீர் கல்யாண குணங்களை உடைய கோவிந்தா என்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டு. அதுல ஒன்னும் பூமிக்கு வந்து சேர்ந்தவன் என்ற அர்த்தம், அதாவது அவதார புருஷன் என்ற அர்த்தம். அதாவது கோவிந்தன் என்கிற சொல்லுக்கு பூமிக்கு வந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பூமிக்கு தானாக இறங்கி வந்தவன் சங்கல்பத்தால வந்தவன் அப்படின்னா அவதார புருஷன் என்ற அர்த்தம் ஒரு அர்த்தம். அது மாதிரியாக தேவதைகளாலே துடிக்கப்படுபவன் சர்வோத்கிருஷ்டன் என்ற அர்த்தம். கோவிந்தன் என்கிற சொல்ல நீர்மை சொல்லாவும் இருக்கும் மேன்மை சொல்லாவும் இருக்கும். தேவதைகளாலே துதிக்கப்படுபவன் சகஸ்ரநாமத்துல கோவிந்த சப்தத்துக்கு பட்டர் அப்படி அர்த்தம் இருக்கு. அதுக்கு வித்பத்தி சாட்சி இருக்கு.
அதனால தேவதைகளாலேயும் கொண்டாடப்படக்கூடியவன் அப்படின்னா தேவதைகளுக்கும் தேவதை. அப்ப தேவாதிராஜன் என்கிற அர்த்தம் கோவிந்த சப்தத்துக்கு வருது. அதாவதுதான் அவன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான். யாரு? ராமாவதார காலத்துல இவ்வளோ என்னை விண்ணோர் கால் நிலந்து ஓய்ந்து சொல்வர் என்று சொல்லி எல்லாருமா ராமனை கொலை பண்ணணும்னு பிரார்த்திச்ச போது நின்னை விண்ணோர் கால் நிலம் தோய்ந்து சொல்வர். பூமியில கால் வைக்காத தேவதைகள் பூமியில கால் வச்சு பெருமாளுக்கு பிரார்த்திச்சாலோ காரியம் ஆன பிற்பாடு என்ன காரியம்? பெருமாளுடைய பட்டாபிஷேகத்துக்கு வரதை விடவா அவனுக்கு அவ்வளவு பிஸியா இருக்காமா? வாயு வீரத்துல ஒரு ஹாரத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டான். ஒரு கவர்ல 1100 ரூபாய் கொடுத்து யாரோ தூரத்து மனுஷாளுக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லாதவாளுக்கு நான் இங்கேருந்து போறவா கிட்ட ஒரு கவர்ல 500 1000 போட்டு சம்பாவனை பண்ணி அனுப்புவோம். ஒரு ரொம்ப க்ளோஸா இருந்து தன் காரியத்தை பண்ணுவார். தனக்கு உதவினவன் அவனுக்கு நேரம் சேவிச்சு அக்ஷதைய பெற்றுக்காமல் வாயுவினிடத்துல ஒரு ஹாரத்தை கொடுத்து அமிச்சான் இந்திரன். அவனே என்ன பண்ணா, கிருஷ்ணாவதார காலத்துல பெருமாளுக்கு எதிர்த்தட்டுல இருந்து பெருமாள் அந்த கோபிய சர்வகர்ம சமாராத்தியன்றதை காட்டணும், அந்த ஜனங்களுக்கு காட்டணும், பூஜை பண்ணாலும் எப்படி பண்ணணும் என்பதை காட்டணும் என்பதற்காக பண்ணபோது பகவானை எதிர்த்து 7 நாள் மழை பெய்ய வச்சு அவனை கிரிதரனாக்கி 7 நாள் பகவானை சுமத்து வச்சு கடைசியில கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி திருச்சிட்டு போனான். அதான் அந்த கோவிந்த சப்தத்துக்கு யாருக்கு எல்லாரையும் மேம்பட்டவன் அவன் அப்படின்றத காட்டக்கூடியது அது. அப்படிப்பட்ட கோவிந்தன் அப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடுபவரை இது கூடாரை தன்னுடைய கல்யாண குணங்களாலே வெல்லக்கூடிய கோவிந்தன் அவதார புருஷன். அது தேவதைகளுக்கும் தேவதையாக இருப்பவன். இப்படி அர்த்தமா இருக்கு. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னா அதனால துரிக்கிற பொருளாது கூடுபவரிடம், அதாவது அனுகூலர்களிடம் வெல்லும்ன்றதுக்கும் சீர் கல்யாண குணங்களுடைய கோவிந்தா. அதாவது கூடாரை வெல்வான், கூடினவர்களிடத்திலே தோற்பான் என்று அர்த்தம் வருது. அப்போ பாகவதால் விஷயத்திலே தான் கீழே இறங்குவான், பாகவதாலுக்கு தான் தோற்க எண்ணுவான் என்று அர்த்தம் அதற்கு. அதனால் அப்படி துணிக்கு மட்டும் கூடினாருக்கு தான் தோற்பவன் என்று அர்த்தம். அப்படி திதாவத்யேயமுப்பேவன் நனமேயம் துகசித்து ஏஷமே சகஜோ தோழா சுபாவோ துரதிக்கிரமஹா. ராமனுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அவன் என்ன சொன்னா, முதல்ல விபீஷணாழ்வான் உபதேசம் பண்ணார், அதையும் கேட்கல. நீ வாண்டா, நான் உனக்கு சீதையை திருப்பி கொடுக்க எண்ணம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நான் திருப்பி கொடுக்குறேன், நீ ஒத்துக்கோ, முதல்ல நான் புருஷகாரம் பண்றேன், நான் போறேன், சீதையை திருப்பி கொடுக்குறேன். ஒரு தாம்பாரத்துல இந்த லங்கையில் இருக்கிற உயர்ந்த ஒரு சில சித்திரங்கள்லாம் எடுத்துக்கிறேன், யானை தந்தங்களை எடுத்துக்கிறேன், சீதையை கூட்டுக்கலாம், திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னான். அப்பயும் கேட்கல. அது மாத்திரம் இல்லாத அவன் ராமன் சேனை உள்ள போனா விட்டு, விபீஷன் சேர்ந்து ராமன் சேனை எல்லாம் உள்ள போனா விட்டு கூட கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அதாவது அனுகூலரை அழகாலும் நீர்மையாலும் தோற்பிக்கும் சர்வஜரை எத்திரம் என்று மயங்க பண்ணும். அப்போ அவன் விபீஷணன் சொன்னா விட்டு கடைசியில இதுல போய் சேர்றா விட்டு அந்த சேனையெல்லாம் பார்த்தா விட்டு கூட ஒருத்த சொல்றான், அமைச்சன் சொல்றான், நீ இது மாதிரி திருப்பி கொடுத்துறதா, சீதையை திருப்பி கொடுத்துறதுதான் நல்லது, கெட்ட நிமித்தங்கள்லாம் இருக்கு, அதனால தமம் ரோஜதே சந்திஹி சகராமேன ராவணா சீதாம் தஸ்மை பிரதீயதாம் தாசரதாய மைதிலி என்று விபீஷணன் சொன்னான். அமைச்சன் சொல்றான் சீதாம் தஸ்மை பிரதீயதாம் என்று சொல்றான். ஆனாலும் அவன் திஜாபத்யேயமுப்பேவம் நனமேயந்து கசித்து, நீ நீதி சாஸ்திரம் தான் சொல்ற, லங்கையில நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் இருக்குன்னு சொல்ற, திருப்பி கொடுத்துருவோம் சீதைய அப்படின்னு சொல்ற. ஆகினால திருப்பி கொடுக்காத அவங்ககிட்ட சக்கியம் பண்ணிக்கொள்ள முடியாது. முதல்ல ஆத்மசமர்ப்பணம் பண்ணாதான் சக்கியம் பண்ண முடியும். திடீர்னு ஆத்மாபகார சௌரியம் போகணுன்ற மாதிரி எந்த வஸ்து ஒருத்தர் இடத்துல இருந்து திருடமோ அந்த திருடப்பட்ட வஸ்துவை அவனிடத்துல கொடுக்காத வரை சக்கியமானது ஏற்படாது. ஆகையினால சீதையை கொடுத்துட்டு ஒண்ணுன்னு சொல்ற. ஏஷமே சகஜோ தோஷா நனமே எம்கு சுபாவோ துரதிக்கிரமஹா. நான் 2ஆ பிறந்தாலும் பிறப்பேன், கீழே விழும்போது கூட மல்லாக்காதான் விழுவேன்.
ஏன்னா முன்பக்கம் சாஞ்சி இருந்தேன்னா நான் சேவிச்சுட்டேன்னு யாராவது நினைச்சிடுவா. ஏஷமே சகஜோ தோஷா, ஆகையினால எனக்கு இது சகஜமான தோஷம். சுபாவகா துரதிக்கிரமஹா, பாவகாவத்தை தீக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு, வெள்ளத்தை கஷணம்னு எதிர்பார்க்கறது தப்பு. அது மாதிரி ராவணன் ஒருத்தரை வணங்குவான், முன்கால் வச்சத பின்கால் வைப்பான் என்று எண்ணுவது தப்பு. என்னுடைய தோஷம் இது சகஜமான தோஷம், கூட பிறந்தது என்று சொல்லிட்டான். அப்படிப்பட்டவர்களை பிரதிகூலரை அம்பாலே தோற்கடிக்கும், அனுகூலரை அழகாலும் நீர்மையாலும் தோற்பிக்கும், சர்வஜரை எத்திரம் என்னும் குணமிரே. பகல் கண்ட குடியிலே ராவிழுவாரை போல ரொம்ப பகவானை பற்றிய அறிவு ஆழ்ந்து உணர்வுபூர்வமாக அறிவுடையவர்களை மயங்க பண்ணும். நம்ம மாதிரி சாதாரணமா இருப்பாலே அழகாலேயும் வசீகரிப்பான். எதிரிகளை அம்புக்கு இலக்காக்குதல், அம்புக்கு இலக்காக்கி தோற்கடித்தல், அழகுக்கு இலக்காக்கி தோற்கடித்தல், உணர்வு பூர்வமாக அவனை அணுக வச்சு மயங்க வைத்தல் என்ற செயல் அவனிடத்தில் இருக்கு. கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு, ஊருக்கு பறை, உந்தன்னை பாடி பறை கொண்டு. எங்களுக்கு பறை என்பது விரும்பிய பொருள். பறை என்கிற சொல்லுக்கு விரும்பிய பொருள் என்று ஒரு பொருளும், வாக்கிய விசேஷம், அதாவது பறைனா நீ சொல்லு என்று அர்த்தம். பறைதல் என்று சொன்னால் சொல்லுதல். மலையாளத்துல இந்த சப்தம் இருக்கு பாருங்க, தமிழ் சப்தம். பறைஞ்சு அப்படின்னா சொல்லி அப்படின்னு அர்த்தம். அப்ப பறைதல் என்ற சொல்லுக்கு சொல்லுதல் என்று அர்த்தம். அப்போ அது வினை சொல்லாக இல்லை. பறை என்று சொன்னால் அந்த வினை அடியாக வந்ததுதான் இந்த சொல்லும் கூட. பறை என்கிற பெயர் சொல்லுக்கு வாக்கிய விசேஷம் என்று அர்த்தம். அது மாதிரி விரும்பிய பொருள் என்று அர்த்தம். இங்க விரும்பிய பொருள் என்கிற பொருளை ஆண்டாள் பயன்படுத்துகிறார். அவர்களுக்கு வேண்டிய பறையை பற்றி போன பாஷத்திலே சொல்லிட்டோம். உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம், யாம் என்று சொன்னால் அனன்ய பிரயோஜனர்களான நாம், நிலவரைகளிலே பூட்டி வைக்கப்பட்டிருந்த நாம், இத்தனை நாளாக மழை பெய்யாமனாலே வெடித்த பூமி போல விஸ்லேஷ துக்கத்தினாலே நொந்து போயிருக்கிற நாங்கள் உன் தன்னை பாடி பறை கொண்டு இப்ப சேர்ந்து பாரு, நீயே கூட பாரு, நீ கூடாரை வெல்லுபவன், கூடுபவர்களுக்கு தோற்பவன் என்பது எப்படி தெரியுது என்று சொன்னால், இப்ப இன்னைக்கு உன்னிடத்துல நாங்க சேர்ந்திருக்குமே, இதுக்கு யார் காரணம்? நாங்களா ஒரு க்ஷாமம் வந்துருமோன்ற பயத்தை நீ ஏற்படுத்தின. அதாவது நாங்கள் பண்ணுவது எல்லாம் வியாஜம்தான், முக்கிய காரணம் நீ ஆகிற. எங்க இது வந்துருமோ க்ஷாமம் வந்துருமோன்ற பயத்தை ஆயர்களுக்கு நீ ஏற்படுத்தின. அதுக்காக அவர் ஒரு பூஜை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றித்து. அதுக்கு நாங்கள் காரணமானோம். அதனால நிலவரைகள்ல இருந்து வெளியில இன்னைக்கு உங்களை சேவிக்கிற வழிக்கு வந்திருக்கோம். அப்போ கூடாரை வெல்லுபவன், கூடுபவருக்கு தோற்பவன். அப்போ நீ என்ன பண்ற, எனக்கு எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒன்ன சேரணுன்ற சம்ஸ்லேஷத்துல ஆசை இருக்குதோ அந்த அளவு உனக்கு சம்ஸ்லேஷத்துல, எங்களிடத்துல சம்ஸ்லேஷத்துல ஆசை இருக்குவேதான் நீ இப்பொழுது க்ஷாமம் வருமோ என்கிற பயத்தை எங்க பெரியவா கிட்ட ஏற்படுத்தி இந்த சம்ஸ்லேஷத்துக்கு நீ ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சிருக்க. இதுல இருந்தே உன்னுடைய கல்யாண குணம் தெரியுது. அதனால உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம், உன் தன்னை பாடி கைங்கரியத்தை பெற்று எங்களுக்கு சன்மானம் என்ன என்று சொன்னால், சன்மானம் பதி சம்மானிதா சீதா, சுமந்திரர் வர கைகேயி கூட்டமிச்சிருக்கா. உங்க அப்பா சுமந்திரர் கல்யாணம் இதுல எங்க பட்டாபிஷேகம் நடக்கணுமோ அந்த தர்ப்பத்தை எடுத்துட்டு வசிஷ்டர் வந்துட்டு ஒரு கல்யாண சத்திரம் சிம்மால ரொம்ப ஏழி முகூர்த்தம், வாத்தியார் அசிஸ்டன்டோட வந்துட்டார். தர்ப்பம்லாம் கையில ரெடியா இருக்கு. அங்க பார்த்தா கல்யாண பையனே காணும். அப்படின்னா என்ன பண்ணுவா, கல்யாண பையனை இல்லாட்டா போது அவன் ஏதோ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். கல்யாண பையனோட அப்பா காணும் அம்மா காணும் யாரும் காணும். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், சந்தேகம் வரும். கொஞ்ச நாள் கண்ணாடி பார்ப்பேன் அப்படின்னா என்ன யாருமே காணுமேன்னு சந்தேகம் வரும். அது மாதிரியாக வசிஷ்டர் வந்துட்டார், யாரும் காணும். வசிஷ்டர் சுமந்து என்ன சக்கரவர்த்தி ஒண்ணு வர காணும். வசிஷ்டர் என்ன நினைக்கிறா, தான் அங்க பட்டாபிஷேகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இவர் வந்திருக்கணும், சக்கரவர்த்தி அங்க ரெடியா இருப்பான்னு நினைச்சிருக்க. சக்கரவர்த்தி காணும். உடனே சுமந்திரரை கூப்பிட்டு நீ போய் பார்த்துட்டு வா என்ன ஆச்சு அப்படின்னு அனுப்புற. போனா தசரதன் மயங்கி கிடக்குறான். அதை அவன் சொல்லல. அவன் என்ன பண்ணிட்டா, அதை வெளியில சொல்லாம நீ சுமந்திரரை பார்த்து கைகேயி அந்த விடயத்தை மூடி மறைச்சிட்டு தசரதோட நிலையை காட்டாம ராமனை சக்கரவர்த்தி பார்க்க விரும்புகிறார், நீ போய் ராமனை கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு. நாம எங்கேயோ அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போவோம், அங்க ஒருத்தர் சொன்ன வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வேலை கொடுப்பார். இப்போ
வசிஷ்டருடைய ஆஜ்ஞால சுமந்திரர் கைகேயி ஆத்துக்கு போயிருக்கு. அங்க கைகேயி வேற ஒரு காரியம் கொடுக்குறா. இப்போ வசிஷ்டர் என்ன சொல்ற, சக்கரவர்த்தியை கூட்டுவான்னு அமைச்சிருக்க. சக்கரவர்த்திக்கு வீட்டுக்கு போனா கைகேயி என்ன சொல்றா, நீ ராமனை இங்க கூட்டு வா அப்படின்றா. எப்படியும் வேற வழி இல்லைன்னு அவர் அங்கேயிருந்து கிளம்பி ராமநாத்துக்கு வர முதல் நாள் ராத்திரி என்ன நியமத்தெல்லாம் பரிபாலனம் பண்ணோம். அதாவது பட்டாபிஷேகம்ன்றது ஒரு 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 வைதிக கர்மா. அதுக்கு உண்டான நியமத்தெல்லாம் சொல்லிட்டு போயிருக்க. இப்படி இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வரணும் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். வசிஷ்டர் சொன்னபடி பெருமான் எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த பன்னியுடைய ரத்தம் போன்ற குழம்பான சந்தனத்தை பூசிண்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு அங்க போன சுமந்திரருக்கு தான் பெரியவர் அவன் இளவரசன் என்கிற இதுவே மறந்து போய் எவனோ ஒருத்தன் சின்ன வயசுக்காரன் ஏதோ ஒரு விதத்துல பதவிக்கு மேல வந்துட்டான். அவனை எல்லாரும் கை கூப்பினா என்ன பண்றா, எல்லாரும் பாரு இவனுக்கு 70 வயசு ஆச்சு, 50 வருஷமா இந்த கழகத்துல இருக்கான், அவன் இவன் எழுந்து நின்று அவனை கை கூப்பிடான்னு லோகத்துல சொல்றால. அப்படித்தானே சொல்லுவா. சுமந்திரர் எவ்வளவு பெரியவர், ராமன் அங்க எழுந்துள்ள இருக்க, ரெடியா இருக்க, பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு வசிஷ்டர் சொன்னபடி அலங்காரம்லாம் வந்து தோல்ல மாலையெல்லாம் சாத்துட்டு ரெடியா இருக்க. பார்த்த உடனே ஊருக்கு சேவிச்சுட்டார் சுமந்திரர். அப்படின்னா பரமாத்மாவாகவே பார்த்துட்டார் அவர். அப்படி பெருமாள் அப்படி பிரகாசத்தோட எழுந்திருந்தார். அப்ப இது மாதிரி தசரதன் உங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் கிளம்புற. அப்போ சீதை மங்களாசாசனம் பண்றார். இப்போ இதுக்கு போக வேண்டிய இடத்துல பட்டாபிஷேகத்துக்கு போக வேண்டி இருக்க, இவர் என்னத்துக்கு அங்க கூப்பிடுறா அப்படின்னு. அதனால அவர் வாசப்படி வரை வந்து வழி அனுப்புறார் சீதை. அப்ப அவருடைய மங்களாசாசனம் பண்ணிட்டு வர்றார். அவனுக்கு ராமனுக்கு மங்களம் ஏற்படணும்னு பிரார்த்தித்து கொண்டு வாசப்படி வரை சீதை வரா. அவருடைய அன்பை பார்த்துட்டு பெருமாள் தன்னுடைய தோளில் இருந்த ஒரு மாலையை எடுத்து சீதைக்கு சாத்தினார். பதி சம்மானிதா சீதா என்று சொல்றார். அப்ப ராமன் சீதைக்கு தோளில சந்தோஷப்பட்டு அவளுடைய பாசத்தை கண்டு ராமன் சீதை கேட்காத இருக்கும் போது கூட இப்படி நம்ம பிரீத்தியோட இருக்காளே, இப்படி மங்களாசாசனம் பண்றாளே, இந்த வாசப்படி வரை வந்து அனுப்புறாளே, இவ்வளவு அன்பு இவளுக்கு இருக்கு அப்படின்னா இவர் அங்க கூப்பிட வேண்டியவா எங்கேயோ கூப்பிடுறாளே, இவருக்கு என்ன ஆகுமோ ஏதோ ஒரு விதத்துல அவளுக்கு ஒரு மனக்கலக்கத்தோட மங்களாசாசனத்தை பண்ணிக்கொண்டு அன்போடு பிரிய மனம் இல்லாமல் இவ்வளவு தூரமாக எவ்வளவு தூரம் சாஸ்திரம் அனுமதிச்சிருக்கோ, கணவன் வெளில கிளம்பும் போது எந்த அளவுக்கு சாஸ்திரம் அனுமதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அவனை பிரியாமல் இருக்கலாம் என்று இவ்வளவு பாசத்தோடு நம்மோட வராளே என்று பெருமாள் ஒரு க்ஷணம் நின்று தன்னுடைய மாலையை எடுத்து அவள் கழுத்துல சாத்திட்டு அப்புறம் போனேன்னு சொல்றார். அப்படி சீதை நீ சத்கரித்தா போலே, சீதைக்கு சன்மானம் பண்ணா போல எங்களுக்கு சன்மானம் பண்ண வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழ் உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும். இந்த பெண்கள் இத்தனை நாளா எங்களை தப்பா நினைச்சிருந்தவா எல்லாம் பெண்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்கக்கூடிய உறவு பரிசுத்தமான உறவு அப்படின்னு உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவையும் அவர்கள் சந்தோஷிக்க வேண்டும். அது மாதிரியாக நீ கொடுக்குற பரிசை பார்த்து எல்லோரும் நாட்டுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நாடு புகழும் பரிசினால் நாடு புகழும் விதத்திலே நன்றாக சூடகமே தோல்வரையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாவனிவோம் பிரதேகி ஒருவன் கொடுக்கும்படியே சிலர் பெறும்படியே என்று நாட்டார் கொண்டாட வேண்டும். நன்றாக பிரதேகி சுபகேகாரம் யச துஷ்டாதி பாமினி என்று இந்திரன் வர காட்டின ஹாரத்தை பெருமாளும் பிராட்டியும் கூட இருந்து திருவடிக்கு பூட்டினா போலே பூட்ட வேண்டும். பாகவதாரான எங்களுக்கு பெருமாள் பிராட்டி 2 பேரும் உபாதேயம். அப்படி நன்றாக பூட்டுறதுன்னா என்ன அர்த்தம்னா, நீயும் தாராளமாக சேர்ந்து எங்களுக்கு இந்த அலங்காரத்தை பண்ணிவிட வேண்டும். உங்களாலே இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் பட வேண்டும். எப்படி ஆனால் பிரதேகி சுபதேகாரம் எஸ்ய சுஷ்டாசிபாமினி பௌஷம் விக்ரமோ புத்திஹி எஸ்மின் ஏதானி நித்யதா. பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. இந்த ஹாரம் இந்திரன் கொடுத்த ஹாரம் தான். வாயு மூலமாக என்னால வர முடியலன்னு ரொம்ப பிஸின்னு பிரிவு பண்ணிட்டு இந்திரன் ஒரு ஹாரத்தை வாயு இடத்துல கொடுத்தான். அவ கொடுத்தது எப்படியோ இருக்கோ, ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணி ஏதோ ஒண்ணு பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்காத ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதை வாயு பெருமாள் கழுத்துல சாத்திண்ட
அந்த இப்ப என்ன பண்ற, அந்த ஹாரம் என்னதான் இருந்தது, அவன் வராதுதான் தப்பு, நேரம் வராதுதான் தப்பு, காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் வராம இருந்தான்னு. அப்போ பெருமாள் என்ன பண்ற, சீத்தையை பார்த்து பிரதேகி சுபகே ஹாரம் எஸ் துஷ்டாது பாவனி, அந்த இந்திரன் கொடுத்த ஹாரத்தை கையில எடுத்து, சீதை நீ உனக்கு யார் இடத்துல அதிக பிரீத்தி இருக்கோ, பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மாத் ஏதானி நித்யதா, பௌருஷம் ஆண் பிள்ளைத்தனம், விக்ரமம் புத்தி அறிவாற்றல் எல்லாம் யாரிடத்திலே எப்பொழுதும் குடிகொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்டவனாகவும் உனக்கு மனதுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய ஹனுமானிடத்துல அவர் சொல்லல, அட்ஜெக்டிவ்ஸை தான் அவர் பயன்படுத்தினார், நவுனை பயன்படுத்தவே இல்லை. எஸ்ய துஷ்டாதி காமினி, யாருடைய கைங்கரியத்திலே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாயோ, எவனிடத்திலே பௌருஷம் இருக்கிறதோ, எவனிடத்திலே விக்ரமம் இருக்கிறதோ, எவனிடத்திலே அறிவாற்றல் இருக்கிறதோ அப்படிப்பட்டவனுக்கு நீ இதை கொடு அப்படின்னு பெருமாள் சொன்னார். அப்படின்னு சொன்ன அவள் என்ன பண்ணா, பிராட்டி கண்ணால ஹனுமனை பார்த்தா, ராமன் கையில இருந்த ஹாரத்தை பார்த்து கண்ணாலே அனுமனை பார்த்தார். அனுமனை பார்த்த உடனே பெருமாள் புரிஞ்சுட்டு, இந்த குவாலிபிகேஷன் நாம சொன்ன அப்ஜெக்டிவாக குவாலிஃபை பண்ணப்பட்டவன் ஹனுமார் தான்றதை புரிஞ்சுட்டு ரெண்டு பேருமாக அந்த ஹாரத்தை ஹனுமார் இடத்துல கொடுத்தா. சீதை வாயால சொல்லல, கண்ணால பேசினா. ஹனுமார் அதை வாங்கி சன்மானமாக நினைச்சிட்டு, அதாவது கைங்கரியம்ன்றது புருஷார்த்தமும் நினைச்சு ஹனுமார் கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் கூட பெரியவா சந்தோஷப்பட்டு நமக்கு சன்மானம் பண்றா அதை ஏத்துக்கணும். அதான் எதிர்பார்த்து இதெல்லாம் கொடுப்பான்னு எதிர்பார்த்து அவர் பண்ணல. ஆனால் நாம் பண்ண கைங்கரியத்துக்கு பிரீத்தியாகி சுவாமி நமக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அதை மறுக்காம ஏத்துக்கணும். அது நமக்கு பாக்கியம் என்று நினைச்சு கொள்ள வேணும். பெருமாளுடைய திருப்பதி இயக்கத்தை நாம சாதிக்கிறோம், பெருமாள் கொடுத்த புஷ்பத்தை நாம தலையில சூட்டிக்கிறோம், இது நமக்கு பாக்கியம் மகான் பிரசாதா என்று சொல்லி அதை ஐஹிங்கருக்கு மாலோரன் பிரசாதத்தை ஒரு தட்டுல வச்சு கொண்டு வந்து ஐஹிங்கத்துல காட்டுவார். ஐஹிங்கர் தனியா அங்க பிக்ஷை வாங்கிக்கிறதுனால அது கை கூப்பிட்டு ஐஹிங்கர் எந்த கைங்கரியத்தில் இருந்தாலும் மகான் பிரசாதான்னு கை கூப்பிட்டு மகான் பிரசாதான்னு சொல்லுவார். அதை அப்படியே வச்சு வைப்பா. ஆக்சுவலா அது பானக ஆராதனத்து வேலை, ஐஹிங்கர் மகான் பிரசாதான்னு சொல்றத அப்படியே வச்சு வைப்பா. ஏன்னா ரா பிச்சை யாராவது வந்தால் அவளுக்கு அந்த ஐஹிங்கர் பிரசாதம் அவளுக்கு போகணும். ஏன்னா அக்காலத்துல வருவா, சமாஷம் பண்ணிக்கிறதுக்கு முதல் நாள் வருவா, அவளுக்கு ட்ரெயின் லேட் ஆயிருக்கும், மடத்துக்கு வரத்துக்கே நாழி ஆகும். எப்பயும் மடத்துல வந்தா 4 பேர் சாப்பிட்றதுக்காக வச்சு வைப்பார். அது மாதிரி மகான் பிரசாதா என்று நாம் யாருக்கு சுவாமிக்கு நாம கைங்கரியம் பண்றோமோ அவர் ஒண்ணு கொடுக்கறத மகான் பிரசாதா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி அவர் சாத்தின்றார், ஹனுமார் சாத்தின்றார், அவருடைய அழகு கூடித்து அந்த மாலையோட ரொம்ப சோபிச்சார் அப்படின்னு சொல்லி அங்க வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்ற. அது மாதிரியாக பிராட்டியம் அவருக்கு நீ கொடுத்த மாதிரி ஹனுமாருக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச போது நீங்கள் கொடுத்தபடியாக பிரதேகி சுபகேகாரம் யசுஷ்டாதி பாவினி என்று இந்திரன் வர காட்டின ஹாரத்தை பெருமாளும் பிராட்டியும் கூட இருந்து திருவடிக்கு பூட்டினா போலே பூண வேண்டும். தம் பிரம்மாலங்காரேன அலங்குருவந்தி என்று சிலரையிட்டு ஒப்பிக்க எழுதிக்கே தானும் பிராட்டியும் கூட இருந்து ஒப்பித்ததன் நேற்றம். ஹனுமாருக்கு இவா 2 பேருமா ஹாரத்தை கொடுத்தார். அங்க மோட்சத்துக்கு போன உடனே 500 அப்சர ஸ்திரீகள், 100 பேரு, மாலை மை மனத்தூள் ஆடை ஆபரணம். நாம இங்கேருந்து முக்தனா இருக்கிறவன் பக்தி யோகத்தை அனுப்பிச்சு மோட்சத்துக்கு போறவனோ, பரசமர்ப்பணம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போறவனோ, அங்க போன பிற்பாடு நமக்கு 100 பேர் மாலஹஸ்தத்தோட வந்து நமக்கு நம்ம எதிர்கொண்டாடிக்கிறா. இதெல்லாம் ஆழ்வார் சாட்சிருக்க, உபனிஷத்துல இருக்கிறதா ஆழ்வார் சாட்சிருக்க. மை, நல்ல சுகந்த பொடிகள், ஆடை, நமக்கு வஸ்திரம், அதுக்கப்புறம் ஆபரணம், நிறைய ஆபரணங்கள்லாம் நம்ம கூட்டி விடுறா. அதுக்கப்புறம் நாம அவ கொண்டு வந்த மைய மாலையை சாத்திட்டு அந்த கந்தத்தை தரிச்சு கொண்டு அவா கொடுத்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொண்டு அவா நமக்கு அலங்காரம் பண்ணி விடுறா. அந்த அலங்காரத்தோட திவ்ய தம்பதி இடத்துல நாம போறோம்னு உபனிஷத்து வர்ணிக்கிறது. அப்படி அந்த இடத்துல கூட
100 அப்சரசுகள் வந்து நமக்கு அலங்காரம் பண்ணி விடுறா அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. ஹனுமாருக்கு நேரவே பெருமாளும் பிராட்டியுமாக அதை சாத்தினா, அது மாதிரி நப்பிள்ளையின் நீயுமாக மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி நிலையில் இருக்க நப்பிள்ளையின் நீயுமாக எங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், அனுமாருக்கு சாத்தின மாதிரி எங்களுக்கு இது பண்ணணும். அப்ப பல்கலனும் யாமணி ஓம் என்னென்ன பல்கலன்? சூடகமே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். சூடகம் கைவளை, தோல்வளை தோடுல சாத்திக்கிறது, தோடு காதுல இங்க சாத்திக்கிறது, செவிப்பூ அப்படின்னா மேல் காதுல, தோடு என்பது கீழ்காதுல சாத்திக்கிறது, செவிப்பூ என்பது மேல் காதுல சாத்திக்கிறது. செவிப்பூ, பாடகம் காதுல சாதிக்கக்கூடிய ஆபரணங்கள் என்றனைய என்று பல பல ஆபரணம். எப்படி பெருமாளுக்கு பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுக்கு மோன்றின்பம் பலபலவே ஞானமும் பாம்பரமேல் ஆக்கியோன்னு பெருமாளுக்கு எவ்வளவு ஆபரணம் உண்டோ அவ்வளவு ஆபரணம். நாங்க ஏதோ 5 லிஸ்ட் சூடகம், தோல்வளை, தோடு, செவிப்பூ, பாடகம் என்று 5 சொன்னோம். இது மாதிரி பற்பல ஆபரணங்கள். அப்படிப்பட்ட ஆபரணங்கள் என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம், உடுத்து கலைந்த பீதகவாடை உடுத்து கலக்கதுண்டு. ஆடை உடுப்போம்னா இப்ப பிறந்த உடம்பா வந்திருக்கா, வஸ்திரம் ஒருத்திக்காரியா வந்திருக்கா, அதனால வஸ்திரம் உடுத்தினாலும் வந்திருக்கான்னா பெருமாளுக்கு உடுத்தி கலைந்த ஆபரணம் தவிர வஸ்திரம் தவிர வேற ஒன்று நாங்கள் நினைத்து கொள்ள மாட்டோம். தீபாவளி அன்னைக்கு மாத்திரம் இல்ல, பெருமாள் சன்னிதியில வஸ்திரத்தை வச்சு தரிசிக்கிறது. எப்பயுமே ஒரு புது வஸ்திரம் என்று சொன்னால் பெருமாள் சன்னிதியில வச்சு சேவிச்சு மனசார அவனுக்கு சாத்திட்டு தான் நாம உடுத்திக்கணும். பூ மாலை என்று சொன்னால் அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு சாத்திட்டு அகால வேலை எங்கேயோ வருது அப்படின்னு சொன்னா கூட அதை ராமாயணம் அப்பா சொல்ல மத்தியான சாயங்காலம் ஏதாவது நடுவில் வந்தா கூட அப்ப பெருமாளுக்கு திருக்காப்பு ராமாயண புஸ்தகத்துக்கு மேல சாத்திட்டு வச்சுக்கோ, இல்லைன்னா உடம்பு நாரி போயிடும் அப்படிங்கிற அப்பா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அது பெருமாளுக்கு சேகம் இல்லாத திரிக்கவே கூடாது. உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன தொண்டர்களோ அப்படின்னு அப்படி அப்படி ஆடை உடுப்போம்னா இப்ப என்ன வஸ்திரம் இல்லாதையா வந்திருக்கா அப்படின்னு கேள்வி வரும். நீ உன்னுடைய திருமேனி சம்பந்தப்பட்ட வஸ்திரத்தை நாங்கள் தரிக்க வேண்டும். உன் திருமேனியுடைய சம்பந்தமும் உன்னுடைய வியர்வ சம்பந்தமும் பெற்றா அது எங்களுக்கு போக்கியம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆடை உடுப்போம். ஆடை உடுப்போம்னா எந்த ஆடையை நாங்க உடுத்தணுமோ அந்த ஆடையை நாங்க உடுத்த விரும்புகிறோம். நாங்களா ஏதோ சாதிக்கிறது இல்லை. உன்னுடைய ஆடையை நாங்கள் உனக்கு உடுத்து கலைந்த ஆடையை நாங்க தரிக்க விரும்புகிறோம். அதுதான் எங்களுக்கு பெரிய சம்மானம். எனக்கு கோடி கொடு பணம் கொடு அப்படின்னா அமிர்த ராசிக்கு புலியிட பண்ணா அதிலே அனுமாருக்கு அந்த இடத்துல இது பண்ணும் பொழுது யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும், ஒரு மங்களமான காரியம் நடந்தப்ப சச்சது பூர்த்தி ஆச்சு அப்படின்னா நம்ம அவனை சேவிக்கும் போது அவன் ஏதாவது கொடுக்குறாரோ அவன் ஆசையில கொடுக்குற. அது மாதிரி பட்டாபிஷேகத்துல கொடுத்த ஆரத்தை இதுவா அமிர்த ராசிக்கு அனுமார கட்டிட்டு பெறுவான். இதை தவிர வேற ஒண்ணுத்தையும் அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் திறத்தன் அமிர்த ராசிக்கு புல்லிட ஒன்னாதிரே. தேவதைகள் நம்மாத்துக்கு வந்தான்னா அருகம்புல்ல எடுத்து மாடு நம்மாத்துக்கு ஒரு பசு மாடு வந்ததுன்னா அகத்திக்கீரையை கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஆடு வந்ததுன்னா ஒரு புல்லு கட்டை கொடுக்கலாம். யாரோ ஒரு தேவதைகள் வந்தா அவளுக்கு அபிஷு கொடுப்பாளா, இல்ல மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய புல்ல அவகிட்ட கொடுப்பாளா? அது மாதிரி பகவான் நினைக்கிறானா அனுமாருக்கு மற்ற ஐஸ்வர்யெல்லாம் கொடுத்தா அவர் தான் விரக்தராச்சே. அப்படிப்பட்டவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு தன் திருமேனியே கொடுத்துட்டான் பகவான். அதனால அமிர்த ராசிக்கு புல்லிட ஒன்னாதிரேகிறது. எதை பகவான் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக தாசன் ஏற்றுக்கொள்வான் என்பதனாலே அதனால ஆடை உடுப்போம். உன்னோட பீதாம்பரம் வேண்டாம், உன் திருமேனியில பட்டு உன் வியர்வப்பட்ட ஆடையை எங்களுக்கு போறோம். அது எப்படிப்பட்டதும் இல்லை. ஒரு தடவை பெங்களூர்ல சங்கல்ப மகோத்சவம் நடந்தது. கைதிகளுக்கு மரியாதை திவிதேசத்துலேருந்து வந்த மரியாதை அதெல்லாம் பண்ணா. நல்ல நல்ல சால்வை பகவானுக்கு சாத்தின சால்வை அதெல்லாம் வந்தது. அப்புறம் அதுல திருவள்ளூர்ல இருந்து வீரராவுடைய துப்பட்டா சாத்தினது அதுவும் இருக்குது. அங்க இருந்த வித்வான்களுக்கெல்லாம் வெளிவேலை அதை கொடுக்கும்போது வசந்த காஷ்மீர் சால்வெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டு முதல்ல அந்த கைங்கரி ஆறாவது இடத்துல சொல்றேன், அந்த வீரராகவன் துப்பட்டா இருக்க அதை பழவேரி சாரக்கு எதுக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிற. எதுக்கு அப்படின்னா அவருக்கு அரிய தகப்பனா இருக்கு. மாலோலன் கூட
ரெண்டாவதுதான் வீரராகவன். வீரராகவன் அந்த ராகம் இருக்கிற ஆசை அது ஐயருக்கு தெரியும். அதனால அந்த ஆக்சுவலா வேல்யூ வைஸ் பார்த்தா அங்கிருந்த சால்வெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய வேலை உயர்ந்த சால்வை. அதுவும் மற்ற பெருமாளுக்கு சாத்தினத்தான். அது இருந்தாலும் கூட இவருக்கு வீரராகவனத்துல அபிமானம் அப்படி ஒரு பக்தி அதிகம்ன்றதுனால ஆராதகர் இடத்துல நான் நினைச்சிருந்தா அந்த வீரராகவன் துப்பட்டாவை நம்ம கொடுப்பாரான்னு நான் நினைச்சிருந்தேன். அதை நாமா கேட்க மாட்டான். அவ எதை ஐடிகர் எதை நியமிக்கிறதோ எதை கொடுக்கிறதோ அதை சாதிக்க மாட்டேன். கடைசியில அங்க இருந்த அத்தனை சாலையில வீரராகவன் துப்பட்டா நமக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். அது கரெக்டா ஐடிகர் அப்படியே அவர் ராஜகோபாலாச்சாருக்கு சாரகருக்கு நீ அந்த வீரராகவனுடைய துப்பட்டாவை கொடு, மற்ற சால்வை வேண்டாம் அப்படின்னு சாச்சா. எனக்கு அவ்வளோ நான் மனசுல நினைச்சிருந்தேன் ஐடிகர் அதை சாச்சேர் அப்படின்னாரு அப்பா. அது மாதிரியாக அப்போ உன்னுடைய ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து. 2ஆம் பாசுரத்துல ஏற்கனவே அடிய விஞ்ஞாபிச்ச மாதிரி 2ஆம் பாசுரத்துல நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அந்த அங்க சொன்னது மொத்தம் இங்க சேர்த்துக்கணும், இந்த பாசுரத்திலையும் சேர்த்துக்கணும். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடிவோம் அப்படின்னு அதெல்லாம் சேர்த்துக்கணும். அங்க அங்க அந்த அலங்கார விஷயத்துல எதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். இப்போ அங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொன்னான். இப்ப மூட நெய் பெய்து நெய் மூட பெய்து. அந்த க்ஷீரான்னம் இருக்க பால் சோறு க்ஷீரான்னம் நெய் மூட பெய்து முழங்கை வழிவார கையில வச்சிருந்தாலே இத முழங்கை வரை அது வழியணும். அப்படிப்பட்ட க்ஷீரான்னத்தை பகவான் அபிஷேகிச்சத கூடி இருந்து குளிர்ந்து பாகவதாரோட சேர்ந்து இருந்து இப்ப சாப்பிடுவோம். இதுவும் அங்க நீ சொல்லும் பொழுது இத்தனை பேருக்கும் பறை வேணும் கோல விளக்கு கொடி விதானம் அப்படின்னு சொல்றாலே, போன பாசுரத்துல ஊராருக்கு கேட்க சொல்லும் பொழுது பல்லாண்டி சிப்பாரே கோல விளக்கு கொடியே பாலன வண்ணத்தும் பாஞ்சு சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பால் உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே என்று இதெல்லாம் ஒண்ணு கொடுக்கூடாது, இத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு சொன்னாலே இத்தனை பேருக்கும் சூடகம் தோல்வலை தோடு செவிப்பு பாடகம் வஸ்திரம் எல்லாத்தையும் நீ கொடுக்க வேண்டும் என்று இவா சொல்றா. அதனால இதுதான் எங்களுக்கு சன்மானம், உன்னுடைய சேஷபூதமான வஸ்து தான் எங்களுக்கு சன்மானம், இது தவிர எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் என்று சொல்றா. அதனால பிரிவிலே எது எல்லாம் விளக்குவோமோ இது வேலை சேஷத்து லட்சணம் சொல்ற. பிரிவில பாஷிகார் ராஜார் எல்லாமே இருக்கட்டும், சேவனம் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமும் என்றிவை 4 என்பர் 4லும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கு என்று வைத்தான் வாமனன் சீலன் எம்மி ராமானுஷன் இந்த மன்னிசையே. நாம எதையுமே வெறுத்து கொள்ள வேண்டாம், பணம் வந்தா வரட்டும், ஆனா அந்த பணம் நமக்கு பகவத் கைங்கரியத்துக்கு தடங்கள் ஆயிடக்கூடாது. அதாவது பணமோ ஐஸ்வர்யமோ ஆம்பியாலோ குழந்தைகளோ வீடோ பெரிய வீடு இருக்கணும் இருந்தா பரவாயில்ல, அதாவது நாம அதுக்கு புத்தி பட்டு போகலாம். ஏதோ பெருமாள் கொடுத்தாரு ஒரு வீடு அதோட சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் பாக்கியவசாத்து நமக்கு பெரிய வீடு கிடைக்கிறது அதை வெறுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏதோ பெருமாள் பட்னி இல்லாத 2 வருஷம் கொடுத்து ஏதோ வீடு கொடுத்துட்டானா போறோன்ற எண்ணத்தோட இருக்கிறது நல்லது. ஆனா பகவத் அனுகிரகத்தால நிறைய சம்பத்து வந்தா அதை வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் அந்த சம்பத்தையோ வீட்டையோ எல்லாமே பகவத் கைங்கரியத்துக்கு செலவு பண்ற பட்சத்துல எதையும் வெறுத்து கொள்ள வேண்டாம். விரக்தி என்பது வஸ்துல இல்லை, அந்த வஸ்துவை நாம் எப்படி செலவு பண்றோம், எதற்காக பொருளை ஈட்டணும், எதுக்காக. அதாவது பொதுவாக விரக்தனா இருக்கலாம், பகவத் கைங்கரியம் போறோம் நல்ல ஞானம் ஏதோ அனுஷ்டானத்தோடு இருந்து நம்ம காரியம் போனா இருக்கணும்னு சொல்றவன் விரக்தன். அவன் பொதுவாக அந்த அளவுக்கு அதாவது தேவைக்கு மேல எதையும் ஆசைப்பட மாட்டான் என்பதனால விரக்தன் சொல்ல முடியும். அதே பாக்கியவசாத்து வந்தது குலசேகர ஆழ்வாருக்கு நின்னையே தான் வேண்டி நீ செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல வந்தது. அந்த குலசேகர ஆழ்வாருடைய மனநிலையில் இருப்பா மொத்த பேருமே விரக்தால் தான். பெருமாள் பெரிய வீடு கொடுத்தா கொடுக்கட்டும், 4 பாகவதால் வந்து தங்கிறதுக்கு காரணமா இருந்து, பெருமாள் ஐஸ்வர்யம் வந்தா கொடுக்கட்டும், நல்ல புஸ்தகம் எழுதி பிரித்து போடலாம், ஏதோ நல்ல கைகரியத்துக்கு உபயோகப்படுத்தலாம், நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தலாம்,
அதனால ஐஸ்வர்யத்தெல்லாம் வெறுத்து கொள்ள வேண்டாம். அப்போ ஐஸ்வர்யம் அதிகம் இருந்தும் நல்ல வழியில செலவு பண்றோம், பகவத் கைங்கிறதுக்கு பாகவத ஆச்சார கைங்கிறதுக்கு பயன்படுறதுன்ற போது அப்படி உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு மனநிலை இருந்தா அவனும் விரக்தம் தான். ஏன்னா எதுவுமே வேண்டாம்னு சொல்ல வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அது பகவத் கைங்கரியத்துக்கு தடங்கலாக இருக்குமானா, எல்லாம் வேணும் அது பகவத் கைங்கரியத்துக்கு அனுகூலமாக இருக்குமே. ஆனால் இதுதான் சேஷகனுக்கு இருக்க வேண்டிய எண்ணம். அதனாலதான் உன் பிரிவிலே நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும். உன்னுடைய சம்சேஷத்துல எங்களுக்கு இது எல்லாம் வேணும். ஆகையினாலே அதை நம்மாழ்வாரும் காட்டுற. இப்போ இந்த 2ஆம் பாட்டாலையும் இந்த பாசுரத்தாலேயும் 27ஆம் பாட்டாலையும் ஆண்டாளுடைய 2வது பாசுரத்தையும் ஆண்டாளுடைய 27வது பாசுரத்தையும் சேர்த்து பார்த்தால் ஒரு உண்மை நமக்கு புரியும். இத 10 பாசுரத்தால நம்மாழ்வார் காட்டிருக்க. ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனிவுடம்பன் குளங்குளமா சுடர்களை நீராகும்படியாக நிருமித்து படை தொட்ட மாறாளன் கவராத மணிமா அமைப்புறவிடமே. ஒரு 10 பாசுரம், 10 பாசுரத்துல 3 அடியால முதல் 3 அடி முழுசாக 4வது அடி அது பரியந்தமாக பகவானுடைய பெருமையை சொல்லி இப்படி சர்வோத்கிருஷ்டனான எம்பெருமான் உகக்காத எனக்கு கடைசி 4வது அடியோட கடைசி அறப்பாகத்துல அப்படிப்பட்ட அவன் உகக்காத இந்த எந்த வஸ்துவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் சாய்கிறார். அதனால ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனிவுடம்பன் குளங்குளமாவ சுடர்களை நீராகும்படியாக நிருமித்து படை தொட்ட மாறாளம் கவராத மணிமாவை குறவிடமே. மணிமாவை குறவில்லா மலர் மாதர் உரை மார்பன் அரிமான தரவரை தோழர்கள் ஆழித்தரக்கை என் பணிமானம் விளையாமே. அடியேனை பணிகொண்ட மணிமாயன் கவராத மத நெஞ்சால் குறைவிலமே. இப்படி 10 பாசுரத்தை பார்க்கமானால் 3 அடி முடிஞ்சு 4வது அடியினுடைய முதல் பதம் வரை பகவானுடைய பெருமையை சொல்லும். அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட பகவானாலே ஸ்வீகரிக்கப்படாத என்னுடைய மணிமாமை குறைவிலமே. மணிமாமையால் எனக்கு வேண்டியதில்லை. மணிமாமை இப்படி என்னுடைய மணிமாமை பகவானுக்கு உபயோகப்படாத என்னுடைய மணிமாமையால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது என்னிடத்துல இருக்க வேண்டாம், அது என்னை விட்டு தொலைஞ்சு போகட்டும். ஆகையினால மணிமாமை மாறாளம் கவராத மணிமாமை குறைவிலமே. அப்படியே நீங்க 10 பாசுரத்தையும் பார்த்தா மத நெஞ்சால் குறைவிலமே, நிறைவினால் குறைவிலமே, தளிர் நிறத்தால் குறைவிலமே, அறிவினால் குறைவிலமே, கிளர் ஒளியால் குறைவிலமே, வரிவளையால் குறைவிலமே, மேகலையால் குறைவிலமே, உடம்பினால் குறைவிலமே, உயிரினால் குறைவிலமே என்று கடைசியில் அந்த பாசுரங்கள் முடியுது. அதனால பகவானுக்கு உபயோகப்படாத எனக்கு அழகு இருக்கிட்ட வேணாம். இந்த அழகு அதான் நாயிகா பாவத்துல, அதான் நாயிகா பாவத்துல வச்சுட்டு சாகிறேன். நாயிகா பாவத்துல சாய்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பதிவிருத்தியா இருக்கா, அவளுக்கு ஆம்பியானத்துல அவ்வளவு ஆசை இருக்கு, ஆனா அவனுக்கு ஆம்பியான் கிடைக்கல. அதான் கல்யாணம் ஆச்சு, 2 பேர் 2 பொண்ணு அக்கா தங்க 2 பேரும் ட்வின்ஸு ஒரே வழியா கல்யாணம் பண்ணா. ஒருத்தனுக்கு ஸ்கூல் வாத்தியார் உத்தியோகம், எப்ப பார்த்தாலும் அவன் அதுலயே உட்காந்துனா ஆம்பியான் அவனோடவே இருக்கா. இன்னொருத்தனுக்கு டூரிங் ஜாப் இருக்கிறவன். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த அக்காவை பார்த்து தங்கையானவன் என்ன நினைப்போம், அந்த ஸ்கூல் வாத்தியாருக்கு சம்பளம் கட்டு அல்ல போஸ்ட் மாஸ்டர் சம்பளம் ரொம்ப குறைவு. இந்த தங்கை ஆம்பியா இருக்காரு ஊரை சுத்தி மார்க்கெட்டிங்காரன், அவன் ஊரை சுத்திட்டே இருக்கணும். அவனுக்கு போஸ்ட் மாஸ்டர் இல்ல அந்த ஸ்கூல் வாத்தியாருக்கு 1000 ரூபாய் சம்பளம், இவனுக்கு 10,000 ரூபாய் சம்பளம். ஆனா இவன் என்ன பண்ணுவான், ஆமாண்டி அவர் மாசத்துல 25 நாள் ஊர்ல இல்ல, அவரு சம்பளம் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பா. அப்ப அவன் என்ன பண்ணுவோம், எப்பயும் ஆத்துக்காரருக்காக அவன் அண்ணா ட்ரெஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு அவர் ஊர்ல இல்ல, அவ விதவிதமா தலிகை பண்ணி ஆத்துக்காருக்கு பிடிச்செல்லாம் போடுவான். என்ன பண்ணுவான், வேப்பூ சாப்பிட்டு ஒரு படாத்தை பத்து சாப்பிட்டு இவள் உட்காந்துருப்பாள். அப்ப என்ன தெரியுதுன்னா, 10,000 ரூபாய் ஐஸ்வர்யம் முக்கியம் இல்ல, 1000 ரூபாய் இருந்தா கூட ஆம்பியானோட வாழ்க்கை சந்தோஷம்னு நினைச்சுப்பா. அப்போ ஏங்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் அதால்தான் அவர் நாயிகா பாவத்தை ஏறிட்டுக்கிறார். அந்த இடத்துல இந்த பாசுரத்துல நாயிகா பாவத்தை ஏறிட்டு அவர் என்ன சாய்க்கிறார், பகவத் அனுபவத்துக்கு காரணமானால் எல்லாம் வேணும், பகவத் அனுபவத்துக்கு தடங்கலானால் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குதுன்னா என்ன இருக்குதுன்னா, அவர் மாசத்துல 28 நாள் ஊர்ல இருக்க மாட்டேங்கிற, என்ன உத்தியோகம் என்ன இந்த கல்யாணம் எதுக்கு பண்றேன்னு அவர் சொல்லுவோம்.
இனி அவனால் ஆறாயிரப்படியில அதுக்கு வியாக்கியானம் பண்ற இந்த நாயிகாபாவத்தை ஏற்று ஆழ்வார் சொல்ல வர்றது என்ன என்று சொன்னால், இனி அவனால் உபேட்சிதமான ஆத்மாத்மீயங்களில் ஒரு பிரயோஜனம் இல்லை, இவை முடிந்து போக அமையும். இந்த 10 பாசுரத்துக்கு ஒரே லைன்ல ஆறாயிரப்படியில பிள்ளான் சாய்கிற இனி அவனால் உபேட்சிதமான ஆத்மாத்மீயத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனால் அந்த எப்படியானா இப்ப கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தானா கூடுவாருக்கு தோற்கும் சீர்னு சொல்றோமோ, அப்ப இந்த ஆறாயிரப்படிக்கு அவனால் உபேட்சிதமான ஆத்மாத்மீயங்களில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால் அபேட்சிதமான ஆத்மாத்மீயங்களில் பிரயோஜனம் உண்டு என்று அர்த்தமா இருக்கு. அப்படி அவனாலே உபேட்சிக்கப்பட்ட ஆத்மா என்ன, ஆத்மீயங்கள் என்ன? ஆத்மா ஆத்மீயம், ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள், இவை முடிந்து போகவையும் என்று அந்யாபதேசத்தாலே அருளி செய்கிறார். அதே கொஞ்சம் விளக்கம் கொடுத்து நம்பில்ல அவனுக்கு வேண்டாத நானும் என்னுடைய உடமையும் வேண்டா எனக்கு என்று ஆத்மாத்மீயங்களிலே நசையற்றபடியை அந்யாபதேசத்தாலே பேசுகிறார். அப்போ இந்த மணிமாமை குறைவிலமே, மடநெஞ்சால் குறைவிலமே, நிறைவினால் குறைவிலமே, வரிவளையால் குறைவிலமே, மேகயால் குறைவிலமே, தலிநிறத்தால் குறைவிலமே, உடம்பினால் குறைவிலமே, உயிரினால் குறைவிலமேன்னு ஆழ்வார் காட்சியர. அதுல அழகு வேண்டாம், தேஜஸ். அவனோட இருந்தா எனக்கு அழகு வேணும், அவன் இல்லாத அழகு எனக்கு தேவையில்லை. அவனோட இருந்தா எனக்கு தேஜஸ் வேணும், இல்லைன்னா தேஜஸ் வேண்டாம். அவனோட இருந்தா எனக்கு ஆபரணங்கள் வேணும், அவன் இல்லாட்டா எனக்கு ஆபரணம் வேணாம். அவனோடு சேர்ந்து அவன் சம்பந்தப்பட்ட அறிவு இருந்தா எனக்கு இருக்கட்டும், இல்லைன்னா அறிவு வேண்டாம். உடலும் அவனோடு இருந்தா எனக்கு இல்லைன்னா உடம்பும் வேண்டாம், உயிரும் வேண்டாம். உயிர்னா ஆத்மா அப்படின்னு சொன்னேன். இது ரொம்ப முக்கியம் என்று தெரிஞ்சுட்டு இந்த ஆண்டாள் 2ஆம் பாட்டு 27ஆம் பாட்டுல சொன்னதை பெரிய இவர் நம்மாழ்வார் ஏராளமறை தசகத்தை சொல்றது முக்கியம் என்பதை திருவுள்ளப்பட்டு யாமுனாச்சாரியர் அதாவது ஆள வந்தா ஒரு ஸ்லோகமாவே காட்சிட்டார். நதேகம் நப்ராணாம் நசுகம் அசேஷாபிலகிதம் நச்சாத்மானம் நான் யத்திமபி தவசேஷத்வ விபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே யாசு சததா விநாசம் தத்சத்யம் அசுமதன விஜாபனமிதம். அத மணிமாமை குறைவிலமே மடன். அதுல நதேகம் உடம்பினால் குறைவிலமே, நதேகம் உயிரினால் குறைவிலமே, ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலகிதம். அசேஷாபிலகிதம் சுகம், எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய சுகம். தேகத்தை ஒருத்தன் எதுக்கு விரும்புறான்? எல்லாத்தோட தேகத்தை ஒருத்தன் விரும்புறான். ஏன் விரும்புறான் அப்படின்னா, தேகத்தை விரும்புவதற்கு காரணம் தேகம் நல்லா இருந்தாதான் அதுல ஆத்மா ரொம்ப நாள் இருக்கும். ஏன் உடம்ப பாத்துக்கிறான்? ஆயுசு நிகழணும் என்பதற்காக உடம்ப பாத்துக்கிறான். அப்போ உண்மையிலேயே ஆத்மாவுடைய சுகத்தை எண்ணிதான் உடம்பையே ஒருத்தன் பாத்துக்கிறான். அப்ப உடம்பை விட முக்கியமாக ஒருத்தன் நினைக்கிறது ஆத்மாவை. அப்படிப்பட்ட உடம்பும் எனக்கு வேண்டாம். நதேகம் அந்த ஆழ்வார் பாசுரத்தில் இருக்கக்கூடிய கடைசி பதத்தெல்லாம் ஒன்று சேர்த்து ஆளவன் தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ந பிராணான் நதேகம் உடம்பினால் குறைவிலமே, ந பிராணான் உயிரினால் குறைவிலமே. மீதி 8 பாட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நச்ச சுகம் அசேஷாபிலகிதம், மணிமாமை மடநெஞ்சு அறிவு நிறைவு வரிவலை மேகலை எல்லாத்தையும் சேர்த்துக்க. நச்ச சுகம் அசேஷாபிலகிதம் நச்ச ஆத்மானம் உயிரினால் குறைவிலமே நான் யத்திமபி. லிஸ்ட் அவர் 10 பாசுரம் இருக்கு, 10 சாட்சிய. உலகத்துல எத்தனை வஸ்து இருக்கோ அந்த எந்த வஸ்துவும் எனக்கு வேண்டாம். ஆகினாலே அப்படிப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் தவ கைங்க நப்ரானான் நசுகம் அசேஷாபிலகிதம் நசாத்மானம் நானியத்திமபி தவ சேஷத்துவ விபவாத் பகிர்பூதம் நாத. தவ சேஷத்துவ விபவத்துக்கு பகிர்பூதமாக இருந்தா எதுவும் வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்? துவனிக்கிற அர்த்தம் என்ன? தவ சேஷத்துவ விபவத்துக்கு அந்தர்பூதமானால் எல்லாம் வேணும், பகிர்பூதமானா எனக்கு வேண்டாம். உன்னுடைய கைங்கரியத்துக்கு தடங்களா இருந்தால் இது எதுவும் வேண்டாம். உன்னுடைய கைங்கரியத்துக்கு அனுகூலமா இருந்தால் தேகமும் வேணும், ஆத்மாவும் வேணும், எல்லாம் வேணும் என்று அர்த்தம். அதனால தவ பகிர்பூதம் நாச க்ஷணமபி சகே. காலப்போக்கில் நான் அதெல்லாம் கைங்கரியத்துக்கு தடங்களாக இருக்கிறதெல்லாம் காலப்போக்கில் நான் கழிச்சு தரேன் என்று பெருமாள் சொல்றதாக நான் சென்று க்ஷணமபி சகே, ஒரு க்ஷணம் கூட அதை பொறுத்துக்க மாட்டேன். யாசு சததா, அதை பொடி பண்ணிடுங்க, 100 சுக்கு 100 ஆக்கிடும்.
என் உடம்பு, உயிர், ஆத்மா, பிராணன், அறிவு, மணிமாமை, மேகலை மொத்தத்தையும் என் ஆபரணத்தெல்லாம் அதுக்கு பெருமாள் சொன்னேன், உங்களுடைய ஆபரணம், மணிமேகலை, வரிவலை, இதெல்லாம் என்னால மேகலை, வளையல் இதெல்லாம் நான் பொடி பண்ண முடியும். உங்க தேகத்தை கூட பொடி பண்ணிடலாம், ஆத்மாவை பொடி பண்ண முடியாது. நானே கீதையில எழுதி வச்சுட்டு இருக்கேன், இதை கொளுத்த முடியாது, வறக்க முடியாது, கரைக்க முடியாது, வெட்ட முடியாதுன்னா நான் எழுதி வச்சிருக்கேன்னா அது ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஆள வந்தாலே உங்களுடைய மற்ற வஸ்துக்கள்லாம் நான் பொடியாக்குறேன், ஆனா ஆத்மாவை என்னால ஒன்றும் படிக்க முடியாது. நீ கீதார்த்த சங்கரன் எழுதியிருக்கிற கீதையை பத்தி உங்களுக்கு தெரியாதா, ஆத்ம யாதார்த்தம் உங்களுக்கு தெரியாதான்னா அது ஒன்றல்ல இருக்கு. அதை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என் ஆத்மாவாகட்டும் எதுவாகட்டும் உன் கைங்கரியத்துக்கு அது பயன்படாது என்று சொன்னால் அது சுக்குநூறா ஆயிடணும். அதை என்கிட்ட அது என்னாலையும் ஒன்றும் பண்ணிக்க முடியாதுன்னா நீ என்கிட்ட சொல்லாத. யாது சதா இது நீ என்ன வாயிலேருந்து பாட்டு எழுதுறா இல்ல ஹிருதயத்திலேருந்து வருதா? விநாசம் தத் சத்தியம், சத்தியம் சத்தியம் பண்ணி சொல்றேன் நான். இது என்னுடைய உணர்வு பூர்வமான ஸ்லோகம். இது வாக்குலேருந்து வரக்கூடிய கவிகள் ஏதோ பணத்துக்கு பாண்டித்யத்தை காட்டிக்கிறதுக்கு வாக்குலேருந்து எழுதுற ஸ்லோகம் இல்லை. தத் சத்தியம் மதுமதன விஜாபனம் இதம். இந்த விஜாபனத்தை எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு ஆளவந்தார் சொன்னார். இந்த ஆளவந்தார் நம்மாழ்வார மனசுல வச்சிருந்து நம்மாழ்வார் பாசுரத்தையும் ஆண்டாளுடைய 2 பாசுரத்தையும் மனசுல வச்சிருந்து ஆச்சு. இதுக்கு ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ற பெரியவாச்சாம்பல் என்ன பண்ற, நவேவலோகாக்கிரமணம் நாமரத்வமகம்பனே ஐஸ்வர்யம் பாபி லோகா நாம் காமயேனத்வயா வினா. இளைஞர்மா சொன்னா தேவலோகாக்கிரமணம் மோட்ச தேவலோகம்னா, ஏன்னா ஐஸ்வர்யம் பாபி லோகானாம்னு மேல சொல்லிக்கிறதுனால பிரம்மா பரியந்தம் இருக்கக்கூடிய பதவி ஐஸ்வர்யத்திலே சேர்ந்ததா இருக்கிறதால தேவலோகம், தேவசப்தம் பகவானையே குறிக்கும். அந்த திவு கிரீடாதி தாத்துக்கள்ல இருந்து வரக்கூடிய 10 அர்த்தமும் தேவஸ்ரீமான் அப்படின்னு தாத்பரிய ரத்னாவில் சுவாமி சாட்சாமத்தியாக தேவசப்தத்துக்கு 10 அர்த்தம், திவு கிரீடாதி 10 அர்த்தம் இருக்கு. திவு என்கிற தாத்துக்கு 10 அர்த்தம், அதுல இருந்து உண்டான தேவசப்தத்துக்கு 10 அர்த்தம். அந்த 10 அர்த்தமும் 10 தசகங்கள் 10 நம்மாழ்வாரால விளக்கப்பட்டிருக்கு சுவாமி சாட்சியர. அப்படி அந்த தேவசப்தம் பகவான சொல்றது. தேவலோகம் என்று சொன்னா பொதுவாக நம்ம இந்திராதி லோகத்தை நினைச்சு கூடாது, வைகுண்டத்தை சொல்றது. ஏன்னா ஐஸ்வர்யம் பாபி லோகானாம்னு மேல ஸ்லோகத்துல இருக்கிறதுனால நான் தேவலோகாக்கிரமணம், நான் வைகுண்டத்துக்கு போறதுக்கோ நாமரத்துவம் எனக்கு கைவல்யமோ, ஐஸ்வர்யம் பாபி லோகானாம் ஐஸ்வர்யமோ அல்லது ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் இது 3த்தையோ தனித்தனியா கொடுத்தாலோ சேர்த்து கொடுத்தாலோ உன்னுடைய கைங்கரியம் இல்லை, ராம கைங்கரியம் இல்லைன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மாயா பெருவிரல் உலகம் 3 நல்வீடு பெறணும் கொள்வதென்னுமோ தெல்லியோர் குறிப்பே என்று நம்மாழ்வார் சாட்சியார். அதனால அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது இது இளைய பெருமாளின் ஏராளு விரையோரும் என்று பெரியாச்சாமல்ல வியாக்கியானம் பண்றேன். அப்போ அது மாதிரி இவ சொன்னா நகிமே ஜீவிதேனாஸ்தா நைவார்த்தைஹி நச பூஷணைஹி வசந்தியா ராட்சசி மத்தியே வினாராமம் மகாரசம். என் உடம்புல ஆபரணங்கள் எல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் பிரிந்திருப்பது மகாரசனான ராமனை, பிரிந்திருப்பது மகாரசனை, வாழ்வது ராட்சசிகள் நடுவில. இப்ப இந்த ஆபரணத்தெல்லாம் எனக்கு இருந்து என்ன ஆகணும் என்று அவள் பிராட்டி சொல்றார். அதனால வாழ்க்கைக்கு பொருள் இல்லை. யாரோட சேர்த்து வாழணுமோ அவர்களோடு சேர்த்து வாழும் பொழுது ஒண்ணுமில்லாட்டா கூட வாழ்க்கை ரசிக்கும். யாரோடு வாழ வேண்டுமோ அவர்களோடு வாழாத போது எல்லாம் இருந்தாலும் ரசிக்காது. அதனால கைக்கரியத்துக்கு பதில் பூதமான எதுவும் எனக்கு தேவையில்லை, கைக்கரியத்துக்கு பொருந்தும்படியாக எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற. அதனால அந்த ரீதியில இவளும் ஆழ்வார் தசகத்தை இந்த 2 பாசுரத்தால இவள் சொல்ற. அதுல அவனுக்கு அப்படி ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து, அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அந்த இடத்துல நம்பிள்ள ஒரு உதாரணம் கொடுக்குற. நாயகன் வரவு தாழ்ந்தான் என்று அவன் முன்னே சாந்தை பரணியோடே உடைப்பாரை போலே என் நெஞ்சு எனக்கு வேண்டா என்கிறார். நெஞ்சு எனக்கு நெஞ்சு வாண்டாம் அப்படின்னு சொல்ல, என் நெஞ்சை அழிச்சிடு, என் உடம்பை அழிச்சு என்னுடைய வலையை பொடி பண்ணிடு, என்னுடைய மேகலையை பொடி பண்ணிடு, என்னுடைய நெஞ்சை பொடி பண்ணிடு, என்னுடைய உடம்பை பொடி பண்ணிடு, என்னுடைய ஆத்மாவை பொடி பண்ணிடு அப்படின்னு அவர் சாய்க்கிறாரு. நெஞ்சு, அந்த நெஞ்சுக்கு அர்த்தம் சொல்றாரு. நெஞ்சு என்பது மனசு என்பது ஒரு இந்திரியம், அதுல இருக்கக்கூடிய ஸ்மிருதி நினைவு என்பது அதுல வைக்கப்பட்டது. ஒரு
பரணியிலே சார்ந்து நாயகன் பரவு சார்ந்தான் என்று அவன் முன்னே சாந்தை பரணியோட உடைப்பாரை போலே என் நெஞ்சு எனக்கு வேண்டா என்கிறார். அவன் போக்கிரியானவன் ஆம்பியான். அவன் 6 மாசம் எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்கான். முதல் நாள் போன் பண்ணி சொல்றான், ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு, நான் நாளைக்கு காத்தால ஃபிளைட்டு, நான் நாளைக்கு ராத்திரி ஃபிளைட்டு, ராத்திரி 9 மணிக்கு ஆத்துக்கு வந்துருவேன்னு சொல்லிருக்கான். அவன் இவன் என்ன பண்ணா 2 மாசம் கழிச்சு திரும்பி வரான். கல்யாணம் ஆன புதுசு, அவனிடத்துல இவளுக்கு பிரீத்தி இருக்கு. 2 மாசம் கழிச்சு திரும்பி வரான் நாயகன் என்று இவன் என்ன பண்றா, நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பூச்சி விட்டுண்டு அலங்கிருதையா இருக்கா. அவன் வரப்போறான். அவன் ஏர்போர்ட்ல இறங்கிட்டான். இறங்கினா விட்டு அவன் வேணுட்டு இவள் இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, ஏர்போர்ட்ல இறங்கிட்டு அவன் என்ன சொல்றான், இன்னும் வரல, அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுது, இன்னும் 15 நாள் கழிச்சு தான் நான் வருவேன், அப்படினால ஃபிளைட் டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்போ பொய் சொல்றான் அவன். அப்ப என்ன பண்ணுவோம், உடனே அந்த புஷ்பத்தை எடுத்து போடுவோம், ஆபரணத்தெல்லாம் எடுத்து போடுவோம், எல்லாத்தையும் அவன் வீசி எறிவோம். அப்போ வீசி எறிவது சாந்தை பரணியோட உழைப்பாரை போலே. சாந்து வைக்கிற அந்த பரணி நல்ல பொன்வட்டில் அவ பணக்காரியா கூட இருக்கட்டும், அப்போ சாந்த கீழே கொட்ட மாட்டார். அவளுக்கு அவனுடைய பிரிவு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணுவா, பூவை எடுத்து பிசிறுவள். அந்த சாந்து வைக்கப்பட்ட பரணி சாந்து கீழே கொட்ட மாட்டா, சாந்தோடு கூடின பரணியை எடுத்து பிசிறி அடிப்போம். அது செவுருல பட்டு அப்படியே நசுங்கி போயிடும், அந்த பரணியே நசுங்கி போயிடும். அப்படி நாயகன் வரவுதான் என்று அவன் முன்னே சாந்தை பரணியோட உழைப்பாரை போலே என் நெஞ்சு எனக்கு வேண்டா என்கிறார் என்று இவர்கள் மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும் செய்யாத அவனே என்ன பண்றான், அப்படி பொய் சொல்லிட்டு இவளுக்காக பொய் சொல்லிட்டு காலிங் பெல்ல அழுத்துறான். உள்ள வந்த உடனே இவன் என்ன பண்ணுவோம், அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம், தான் முதல்ல நல்லா அலங்காரம் பண்ணிட்டா, அப்புறம் அவன் பொய் சொன்னான், அதனால எல்லாத்தையும் வீசி எறிஞ்சா. இப்ப அவன் வந்துட்டானே என்ன பண்ணுவா, உடனே எடுத்து மாட்டிப்போ, ஜிமிக்கிய மாட்டிப்போ, புஷ்பத்தை சாத்திப்போ, அப்படி மாட்டிப்போ அவன். அதனால அது என்ன தெரியுது அப்படின்னா, இது யாருக்கு பயன்படணுமோ அவன் அதை ரசிக்கும் போது அந்த வஸ்துக்கள் எல்லாம் வேணும். அவன் அதை ரசிக்கலை என்று சொன்னால், ரசிக்க அவன் இல்லை என்று சொன்னால் இது எல்லாம் தேவையில்லை என்கிற மனது. இது சேஷரி பாவத்துல உயர்ந்த நிலை. அதை சிங்காரத்தால ஆழ்வார்கள் காண்பிச்சா, இவன் ஆயர் சிறுமியாருக்கு காண்பிச்சா. உன்னுடைய பிரிவுல எங்களுக்கு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலருக்கு நான் முடியும் என்று சொன்னார். உன்னோட சேர்ந்து இருக்கும்போது மொத்தத்தையும் நாங்கள் பண்ணுவோம் என்று சொல்லலாம். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சேரு வெதிரேகத்திலே நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்கிறவர்கள் இன்று இங்கனம் ஆசைப்படுகிறார்கள். ஆகினாலே ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்து. சிங்காரத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், இந்த மனநிலாம் சிங்காரத்துக்கும் பக்திக்கும் ஒத்து இருக்கிறது. ஆனா அதுல ஒன்னே ஒரு வித்தியாசம் என்ன சொன்னால், சிங்காரத்துக்கு தனிமை வேணும், பக்திக்கு கூடி இருக்கணும். நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து உன்னை கூடி இருந்து அடியார்கள் குழாங்களுடன் கூட கூடுவது என்றும் நம்பெருமாள் திருநாள் என்று ஒரு பெயரையிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காணுமா போலே. கோவில் உற்சவம், இது உண்மையில கோவில், அங்க உற்சவம் திருமஞ்சனம் புறப்பாடு எல்லாம் இருந்தாலும் பகவத் சேவை பகவானுடைய விக்கிரகத்துல ஆழங்கால் போறதுலாம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உற்சவத்துக்கும் கோவிலுக்கும் ரொம்ப முக்கியமான காரணம், கோவில்ல பெருமாள் எழுந்திருக்கிறதுக்கு இந்த அச்ச விக்கிரகத்தை அவன் பரிகிரகிச்சுட்டு 5வது ஒரு நிலையாக பரவியூகம் அந்தரியாமை அச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு அவன் எடுத்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் கண் திருமேனியை காட்டுறது, ஜனங்களை வசீகரிக்கிறது என்பது மட்டும் இல்லை. அதை விட முக்கிய காரணம், இப்படி ஒரு கோவிலோட அங்க நாம இந்த அச்சாபிகிரகத்தோட இருந்தால் 10 பாகவதர்கள் ஒருத்தரோட முதல் எண்ணம் பகவானுடைய திருவுள்ளம் நம்ம பாகவதால் சேவிப்பா என்பது கிடையவே கிடையாது. அது 2வது பாயிண்ட், நம்மையும் சேவிப்பா என்று. நாம் இருந்தால் அந்த இடத்துல 10 பாகவதால் கூடுவா. ஒவ்வொரு பாகவதனுக்கும் 10 பாகவதனுடைய சேர்க்கை கிடைக்கும். அது முக்கிய காரணம். அச்சாவதாரத்துக்கு முக்கிய நோக்கம் பகவானுக்கு பாகவத சமாகமம், அடுத்து அவர்களோடு தன்னுக்கு இருக்கக்கூடிய சமாகமம். ஆகினாலே நம்பெருமாள் திருநாள் என்று ஒரு பெயரையிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை திரட்டிக்கான உற்சவத்துக்கு இதுதான் ரொம்ப முக்கிய நோக்கம். நாமளோட லோகத்துல யாரும் இல்லாத போது தனிமையா போய் பெருமாளை சேவிச்சிருந்தோம், அது உயர்வு கிடையாது. நாம் என்ன சொல்ல, சீக்கிரம் நாழி இல்லை நமக்கு லௌகிய உத்தியோகம்
சீக்கிரம் வந்துடணும், கும்பல் இருந்தா சேவிக்க முடியலன்றதுக்கு சொல்றமே தவிர ஆக்சுவலா பாகவதானோட சேர்ந்து பகவான் அனுபவிக்க வேணும் அப்படின்றதுனால கூடி இருந்து குளிர்ந்து ஆழ்வாருக்கு திருவாரங்கல பெருமாள் நடுவழியில, அதாவது ஆழ்வார் எங்கேயுமே ஏழல, இந்த பாசுரத்துக்கு இப்படி அர்த்தத்தை வச்சிருக்காக கற்பனையாக ஆழ்வார் திருநகர்ல இருந்து பெருமாள் திருவாரூர்மலைக்கு போனதாக கற்பனையாக நம்பிள்ள ஒன்று சாய்கிறார். கூடுங்கொள் வைகளும் மதுசூதனை கோவிந்தனை மதுசூதனை கோளரியை ஆடும் பரமமிசகண்டு கைதொருதன்றி அவனுரையும் பாடும் பெரும்புகழ் நான் மறை ஐவேள்வி ஆரங்கம் வல்லவர் வாழ் நீடு கொள்ளில் திருவாரன்களை வாய்க்கும் கொள் செல்வே. ஆழ்வார் திருநகரிலிருந்து கேரள தேசத்தில் இருக்கக்கூடிய திருவாரன்மலைக்கு ஆழ்வார் புறப்பட்டதாகவும் நடுவழியில கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது என்ற ரீதியில அந்த திருவாரூரை எழுந்திருக்க பார்த்து சாரதி கருடாருடனாக ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க ஆழ்வார் விழுந்து பெருமாளை சேவிச்சுட்டோ, அப்புறம் பெருமாள் என்ன நினைச்சா நம்ம சேவிக்கிறதுக்கு தான் அவர் ஆழ்வார்ல இருந்து கிளம்பி வந்த திருக்குறுக்கூர்ல இருந்து நாம சேவை ஆயிட்டோம், அவர் திரும்பி போயிடுவார், நமக்கு எங்கேயோ போறோம் எதையோ காரணத்தை இந்த காரியம் பண்ணோம் நினைச்சது கிளம்புறோம், நடுவழிலேயே இந்த காரியம் ஆனா ஆத்துக்கு தானே திரும்பிடுவோம். அப்படி இவர் ஆழ்வார் திருநகரிக்கு திருக்குறுக்கூருக்கு திரும்பிடுவேர்னு பார்த்தார். அவர் திரும்பல, மறுபடியும் திருவாரூர்மலை பக்கம் போறார். பெருமாள் என்னன்னா நீ என்ன சேர்க்கிறதுக்கு தானே திருவாரூர்மலைக்கு வரது கலக்கினேன், நான் தான் சேவை கொடுத்துருந்தேன், நீ குருகூருக்கு திரும்ப வேண்டியதானே சொன்னால் நான் ஒன்னை சேவிக்கணும்னு மட்டும் வரல, ஒன்னையும் சேவிக்கணும்னு தான் நான் கிளம்பினேன். அதுல ஒரு பாகம் தான் இப்ப பூர்த்தி ஆச்சு, மீதி பாகம் பூர்த்தி ஆகல. அதனால பாடும் பெரும்புகள் நான்மறை ஐவேள்வி ஆரங்கம் பண்ணினர்வாள் நீடு கொயில். அந்த திருவாரூர்மலையில சதுசாஸ்திர பண்டிதா இருக்காளா, 4 வேதத்தை அத்தியனம் பண்ணவா இருக்காளாம், நிறைய யாவையங்கள்லாம் பண்டிதா இருக்காளாம், அவளோட சேர்ந்து இந்த மகான்களோட சேர்ந்து உன்னை வந்து சேவிக்கணும்னு என்னுடைய எண்ணம் கிளம்பும் போது அது நடக்காததால நான் வரேன், அதனால உன்னை அங்க வச்சு சேவிக்கிறேன், நீ அங்க போ, நீ அங்க போயிரு, அங்க வச்சு இவாளோட நான் வந்து சேவிக்கிறேன்னு சொன்ன ரீதியில காதலுக்கும் பக்திக்கும் உணர்வு ஒன்றாக இருந்தாலும் வேற்றுமை கும்பலோடு அனுபவிக்க வேண்டியவன் பகவான், தனிமையில அனுபவிக்க வேண்டியவன் இல்லை, இது வேற்றுமை. ஆகையினால அதை சொல்றா கூடி இருந்து குளிர்ந்து. இப்படி பாகவதர்களோட சேர்ந்து இங்கேயும் கூடி இருந்து குளிர போறோம், அங்க போனா விட்டு சோஸ்முதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஷிதா என்று சொல்லி அதையும் எடுத்து காமிச்சிருக்க. அதனால அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா என்று ஒருவருக்கொருவர் போக்கிலே நம்பெருமாள் திருநாள் என்று ஒரு பேரையிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை திரட்டி காணுமா போலே மோட்சத்துக்கு போனாலும் இச்சை சூரிகள் முக்தாளோட சேர்த்து பகவான் அனுபவிக்க போறோம், அங்க பகவத் குணத்தையும் பகவத் திருமேனியும் அனுபவிக்க போறோம். நமக்கு பகவான் அன்னம், பகவானுக்கு நாம அன்னம். அதனால நாம எந்த அளவுக்கு பகவான உண்ணும் சோறு பருகுனி தின்னும் பெற்றவையாயிருந்து பகவான் நினைக்கிறோமோ, பகவானும் நம்ம பக்தனை உண்ணும் சோறு பருகுனி தின்னும் பெற்றவமா இருக்கான். ஒண்ணு கேட்டா நமக்கு பகவான் அனுபவிக்கிறதுல இருக்கக்கூடிய துறையை விட பகவானுக்கு நம்ம அனுபவிக்கிறத துறை அதிகம். அது ஆழ்வார் காக்கிற பாசனம் 10 பாசனம் காய்ச்சி அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதான்னு இந்த சுதி வாக்கியத்தை விவரணம் பண்றதுக்கு 10 பாசனம் நம்மாழ்வார் சாட்சி காக்கிற பாசனம். அதுல வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று 6 உற்ற எண்ணெய் ஒழிய எண்ணின் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பருகினான் காருக்கும் காக்கரையப்பன் கடியனே. நான் காக்கரை எம்பெருமானை சாப்பிட நினைத்தேன், அதற்கு முன்பு காக்கரை எம்பெருமான் என்னை குடித்து விட்டான் என்று சொல்றேன். அதனால் காருக்கும் காக்கரையப்பன் கடியனே, கடியன் என்று சொன்னால் தொரிக்கிறவன், அதாவது வேகமாக உனக்கு அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறவன். நான் பகவானை அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறதை விட பகவான் என்ன அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறான் என்று அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதான்னு ஸ்ருதி சொன்னதுக்கு 10 பாசுரத்தை நம்மாழ்வார் காய்ச்சிருக்க. இதனால கூடி இருந்து குளிர்ந்து நீ தாயாரோட நாங்கள் இத்தனை பேரும் உங்களோட கூடி நீ எங்களோட கூடி, இப்படி எங்களுக்கு நீ போக்கியமாக உங்களுக்கு நாங்கள் போக்கியமாக ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு போக்கியமாக இப்படி கூடி இருந்து குளிர்ந்து இதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய சன்மானம் என்று சொன்னா சரி ஆகட்டும் அப்படின்னு பகவான் சொன்னா. லோகத்துல இப்படிப்பட்ட நீங்க கேட்கறது பார்த்தா விஸ்லேஷமே இல்லாததுன்னு தெரியுது. விஸ்லேஷமே இல்லாத ஒரு சொன்னா அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட உபாயம் இருக்கணும்.
உபாயம் இல்லாத கொடுத்துட்டா பட்சபாதாதிகள் வரும். அப்போ உங்களுக்கு நான் எப்படி கொடுக்கறது என்று பெருமாள் கேட்க அடுத்த பாசுரத்தாலே நாங்கள் கைப்பொருள் ஒன்றும் இல்லாதவர்கள், வேறு வழியற்றவர்கள், ஏழ்மையும் இருக்கு வேறு வழியும் இல்லாத நிலையில இருப்பவர்கள். ஆகையினாலே எங்களுக்கு இந்த பேரை வழி இருக்கிறவாளுக்கு கொடுக்கிற பலனை வழி இல்லாத எங்களுக்கு கொடுக்கணும் என்று அடுத்த பாசுரத்தில் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சம்சேஷத்தையே நிரந்தரமாக கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறார். கவிதார்த்திய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர சிம்மதிவி பாதுகா சேவக ஸ்ரீவன் ஸ்ரீகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஸ்ரீகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.